அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரிவின் சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் குழந்தைகளோட தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய அளவில் இந்த ஹாலிடே கொண்டாட்டமாக கிறிஸ்மஸ் அப்புறம் நியூ இயர் முன்னிட்டு உலகெங்கிலும் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹாலிவுட் படம் தான். அந்த படம் தான் டிஸ்னி வேர்ல்டு ஃபேமஸ். அவங்க அந்த ப்ரொடக்ஷன்ஸில் வந்திருக்க முஃபாசா த லயன் கிங். இந்த படம் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. ஏன்னா இந்த படம் $200 மில்லியன் செலவில் தமிழ் டப்பிங்கோடையே ரிலீஸ் ஆகுது. இங்கிலீஷ் வெர்ஷனும் ரிலீஸ் ஆகுது. 3D 2D இப்படி ஏகப்பட்ட வெர்ஷன்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஐமேக்ஸ் வெர்ஷன் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் முன்னணி நடிகர்களான தமிழ் நடிகர்களான திரு நாசர் அவர்கள், அப்புறம் திரு அர்ஜுன் தாஸ், அப்புறம் திரு அசோக் செல்வன், அப்புறம் திரு விடிவி கணேஷ், அப்புறம் திரு ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள். சில பேர் சொல்லாம விட்டுட்டேன். இவங்களாம் அந்த படத்துக்கு அந்த லயன் கேரக்டர் மாதிரி வர்றதுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. நல்லாவே சிங்க் ஆகிருக்கு தமிழ் வெர்ஷனில். நான் தமிழ் வெர்ஷன் தான் பார்த்தேன். ஸோ இங்கிலீஷ் வெர்ஷனும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுபோல் அந்தந்த மொழியில் அந்தந்த நடிகர்கள், உச்ச நடிகர்கள், மிகப்பெரிய அளவில் அறியப்படுற நடிகர்கள் வச்சு குரல் கொடுத்துருக்காங்க. தெலுங்கில் குறிப்பாக மிகப்பெரிய நடிகராக அறியப்படுற சூப்பர் ஸ்டார்னு அங்கே மக்களால் கொண்டாடப்படுற மகேஷ் பாபு அவர்கள் தான் குரல் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே சிங்க் ஆகிருக்கு. தெலுங்கு மக்களால் கொண்டாடப்படுது. அந்தந்த மொழி மக்களால், அந்தந்த பெரிய நடிகர்களால் அங்கங்கே குரல் கொடுத்துருக்காங்கன்னு மிகப்பெரிய அளவில் வரவேற்பட்டது. இந்த மாதிரி டீட்டெயிலிங்லாம் இந்த ரிவ்யூவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். இந்த படம் 1994 இதே வால்ட் டிஸ்னி தயாரித்த த லயன் கிங் அந்த படம் அனிமேஷனாக வந்துச்சு. அப்போயே பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. அதோட ரீமேக் 2019 ரிலீஸ் ஆச்சு. அதுவும் நல்லபடியாக முடிச்சிருப்பாங்க. அதாவது சிம்பான்ற ஒரு லயன் அந்த லயனோட அப்பா தான் இந்த படத்தோட ஹீரோவான முஃபாசா. இந்த படம் அந்த லயன் கிங் படத்தோட ப்ரீக்வல். அந்த படத்தில் சிம்பா கேரக்டர் தான் முன்னிலைப்படுத்தியிருப்பாங்க. அப்பா கேரக்டரான முஃபாசா அந்த லயனை முன்னிலைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. அந்த முஃபாசான்ற லயன் எப்படி லயன் கிங் ஆச்சுன்றதான் டீட்டெயிலாக சொல்கிறது தான் இந்த படத்தோட கதையே. அது எப்படி அதோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அது எப்படி பெரிய அளவில் லயன் கிங் ஆச்சு, அதுக்கப்புறம் அதில் அந்த லயன் கிங் அப்புறம் தான் சிம்பா வந்தது, அந்த மாதிரியான டீட்டெயிலிங் எல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. அது இல்லாமல் அந்த படத்தோட வில்லன் ஸ்டார்க்கு எப்படி உருவாச்சுன்றது எல்லாமே இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒன்லைனு. மொத்தமாக சொன்னால் ரிவீல் ஆகிடும், பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா இது ஒரு ஒரு அனிமேஷன் மாதிரியான படம்னு சொல்ல முடியாது. இது ஒரு லயன் நிஜமாகவே நேரில் பார்க்குற மாதிரி விஎஃப்எக்ஸ் வச்சு கேரக்டர்ஸ்லாம் வடிவமைச்சிருப்பாங்க. அதில் முஃபாசா தான் அந்த மெயின் ஹீரோ மாதிரியான கேரக்டரு. அதுக்கு காதல், சோகம், அப்புறம் கோபம், இப்போ எல்லாமே அந்த எமோஷன்ஸ்லாம் நல்லாவே எப்படி ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தா அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு இதுலேயும் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னணி நடிகர்கள்லாம் இந்த டப்பிங் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய நடிகர்கள்லாம் அந்தந்த மொழியில் கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயும் ஏற்கனவே சொன்ன நடிகர்கள்லாம் இதில் டப்பிங் கொடுத்துருக்காங்க. மிக பெரிய அளவில் நல்ல ஒரு சிங்க் ஆகிருக்கு. அதுவே படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க வைக்கிது. அது இல்லாமல் படத்தில் மியூசிக் வேறு லெவலாக இருக்குது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் மியூசிக்கே நம்மளை அந்த படத்தோட அந்த ஃபீலுக்கு கொண்டு போயிடுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் $200 மில்லியன் ரிலீஸ் ஆன படம், ப்ரொடக்ஷனில் உள்ள படம். ஆல்ரெடி 122 மில்லியன் ஆல்ரெடி கலெக்ஷன் ஆகிடுச்சு வேர்ல்டு வைடு. அது இல்லாமல் உலகம் ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்று இப்போ இந்தியாவில் நல்ல வரவேற்பை குமிச்சிட்டு வருது. இப்போ லீவில் பசங்களோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தரமான படம். அது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. குறிப்பாக சொல்லணும்னா டெக்னிக்கல் டீம் சொல்லணும். இந்த படத்தில் விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு, அப்புறம் இந்த சவுண்ட் டிசைனிங்லாம் நம்ம ஊரில் வர்றதுக்கு ஒரு பல வருஷங்கள் ஆகும்னு சொல்லக்கூடிய அளவில் பிரமிப்பு ஏற்படுத்துது. ஏற்கனவே நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த அளவு டெக்னாலஜி, இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த இடத்துலையும் படம் போர் அடிக்காமல் போகுது. எப்படி நார்மல் படம் நம்ம பார்க்குறோம், ஹாலிவுட் படங்கள், அப்புறம் சாதாரண படங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படியா ஒரு ஃபீல் கிடைக்குதோ அதே மாதிரியான இதில் எல்லா எமோஷன்ஸையும் கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. நல்லாவே இருக்குது. அது படத்தை நல்லா ரசிக்க வைக்குது. படம் ஆக ஓவா மைனஸே இல்லையானா இருக்குது. அது என்னன்னா, ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட்டோட இதை கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியல. குறிப்பாக சொல்லணும்னா 1994 அந்த ஃபஸ்ட் பார்ட்டு அனிமேஷன் தான் இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் வேறு லெவலாக இருக்கும். அந்த சிம்பா அந்த முஃபாசா இறந்துற மாதிரி காமிக்க படம். அதில் அழுகுற சீன்லாம் வேறு லெவலில் பண்ணி எமோஷனை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எமோஷன்ஸ் இதில் இல்லை. அதுலேயும் பாடல்கள் இந்த அளவில் பெரிய அளவில் இந்த படத்தில் எடுபடல. தமிழில் வந்த பாடல்கள்லாம் மேபி இங்கிலீஷ் வெர்ஷனில் நல்லா இருக்கான்னு தெரியல. ஸோ இது சின்ன குறையாக பார்க்கப்படுது. அது இல்லாமல் ஃபஸ்ட் பார்ட்டு ஒரு ஏற்கனவே அந்த லயன் கிங் அளவுக்கு இருந்திருந்தால் இன்னும் நல்லா எமோஷனலி கனெக்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்குது. சின்ன குறையாக தான் பார்க்கப்படுது. மற்றபடி
மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா 6லேருந்து 60 வரை பசங்க குழந்தைங்க எல்லாம் ஃபேமிலியோட பார்க்க போகக்கூடிய படம். படத்தில் எந்த ஒரு வன்முறையோ இல்லைனா அந்த அடல்ட்ஸ் காட்சிகளோ இல்லை. இந்த படத்தை வந்து நல்ல ஒரு தேட்டர் 3D வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ 3Dலேயும் ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல சவுண்ட் எஃபெக்ட் உள்ள 3Dயில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. ஸோ இப்போ இந்த லீவ் விட்டாச்சு. ஸோ இன்னும் என்ன தயக்கம், இந்த படத்தை வந்து குழந்தைங்களோட நல்ல ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு அந்த லீவ்லலாம் கொண்டாடுறதுக்கு நல்ல ஒரு படம். ஸோ நம்ம சைட்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட். தேட்டரில் குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய நல்ல ஒரு தரமான ஒரு படம். தமிழ் வெர்ஷனும் நல்லா இருக்குது. 3Dயில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 2D வெர்ஷனும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற அளவுக்கு தான் நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ அது நீங்கள் டிசைட் பண்ணீங்க. ஸோ இப்போ இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலான்றது தான் நம்மளோட வெர்டிக்ட்டு. மஸ்ட்டு வாட்ச்ன்றது நம்மளோட ரெக்கமெண்டேஷனு. ஸோ பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனங்கள் உங்களோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.